நம்ம பொண்ணுங்க எப்பவுமே வந்து என்னோட பார்ட்னர் வந்து எமோஷனலி அன்அவைலபிள், எமோஷனலி டிஸ்டன்ட் அப்படிம்போம். இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? உண்மை என்ன அப்படின்னா வந்து, மென்னுக்கு வந்து நம்ம அது எமோஷன்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லிக் குடுக்கல. என்ன சின்ன வயசுல இருந்தே ஸ்ட்ராங்கா அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறோம். அவங்க வந்து ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பதில் சைலன்ட்டா அத ஹேண்டில் பண்ண கத்துக்கிடுறாங்க. நம்ம அவங்க கிட்ட ஒரு பிரச்சனைய பேசம்போது, இம்மீடியட்டா அவங்க நமக்கு சொல்யூஷன் குடுப்பாங்க. ஆனா நமக்கு கோபம் வரும். "நான் பேசுறத கேளு. ஐ டோன்ட் நீட் அ சொல்யூஷன்ஸ்" அப்படிம்போம். இது எதனால அப்படின்னா வந்து, அவங்க பிரெயின் வந்து எதுக்கு ட்ரெயின் ஆயிருக்கும்னா, ஒரு பிரச்சனைன்னா நான் இம்மீடியட்டா சொல்யூஷன் குடுக்கணும். அத ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான இடத்துல நான் பிரசன்ட் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல வந்து மென் வந்து அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா வந்து, அவங்க அவங்க பிரச்சனைய வந்து கவனிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள வந்து கேர் பண்ணிக்கலைன்னு கிடையாது. இட்ஸ் பிகாஸ் அவங்க லைஃப்ல வந்து பிரச்சனைய வந்து அவங்க தனியாவே சால்வ் பண்ணி பழகியிருப்பாங்க. உங்க பார்ட்னர நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு வந்து குயிக்கா வந்து ஒரு டிப் குடுக்குறேன். மென்னுக்கு வந்து அப்ரிசியேஷனா ரொம்ப பிடிக்கும். அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க குடுத்து பாருங்க. கண்டிப்பா இட் வொர்க்ஸ். மென் மத்தவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வளரும்போது வந்து அவங்க பிரெயின் லேர்ன் பண்ண 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை நடக்கும்போது தனியா சால்வ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல அமைதியா இருக்கணும். இத செஞ்சா தே கன்சிடர் தெம்செல்ஃப் அஸ் எ ஸ்ட்ராங் மேன்.